நான் தான் ஆனந்த். நான் புதிய விடியல் பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். இன்னைக்கு நான் முக்கியமான ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்க போகிறேன். நான் இப்படி ஒருத்தரை இன்டர்வியூ எடுப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானே எல்லாரையும் மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிக், செந்தில். நாங்கள் தினமும் யாரையாவது இன்டர்வியூ எடுக்க போயிடுவோம். வணக்கம், நாங்கள் புதிய வெளியிலேருந்து வரோம். எஃப்டிஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு எனக்கு அது தெரியாது. என்ன அந்நியன் நேரடி முதலீட்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் தெரியாது. சரிங்க. எஃப்டிஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியுதுங்க. அந்நிய நேரடி முதலீடு எதுவும் தெரியாதுங்க. அந்நிய நேரடி முதலீடு பற்றி என்ன நினைக்கிறீங்க? புதிய விடியல்லேருந்து வரோம். எஃப்டிஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஃப்டிஐ அப்படின்றது வந்து இந்த ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப அது பாதிப்பு கொடுக்கறதுங்க. ஏன்னா அது ஏழை மக்களுக்கு அது வந்து வயிற்றுல அடிக்கிற மாதிரி. ஆனால் பணக்கார மக்களுக்கு, ரொம்ப மேம்பட்டக்காரங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று, என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இன்டர்வியூ எடுக்க போகிறது. இன்னொரு விஷயம் ஆனந்தி. ஏன் ஆனந்தி? நானும் ஆனந்தியும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறடா? எப்போ நம்ம சொல்ல போற? இப்படிலாம் எதுவும் இல்லடா. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு எவ்வளோ சீனு? அவன் கோலடா, அவன் தைரியமே இல்லை, அவன் சொல்லவே மாட்டான். ஆமாண்டா, இவன் இந்த விஷயத்துலாம் சரிப்பட்டே வரமாட்டான். வேணாண்டா, இதெல்லாம் ஓவரா இல்லை. இவ்வளோ தைரியம் இருக்கிறேன், அவன்கிட்டே சொல்லலாம்டா. பாருடா, நான் இன்னைக்கே சொல்றேன். ஏய், ஆனந்த் தான்டா கால் பண்றா. ஏய், நல்ல சான்ஸ், இன்னைக்கே அவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு. ஹலோ. ஹலோ, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. நானும் ஒன்று சொல்லணும். என்ன? இல்லை, கேட்கணும். பரவாயில்ல, கேளு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? புரியல, என்ன திருப்பி சொல்லு. இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. என்ன திருப்பி சொல்லு. நீ எப்போ கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டேன். அப்ப நாளைக்கு. ஓ, ஏன் நீ வேண்டாமா? எனக்குள்ளே என்னமோ நடக்குது. எனது உள்கூறுகள் அனைத்து முன்னை நோக்கி நகருது. இந்த பூமியில் எந்த கால்கள் நழுவுதே. உன் சுவாச காற்றிலே என் உயிரும் வாழுதே. நீ செல்லும் பாதையெல்லாம் என் கால்கள் தேடுதே. ஓகே சொல்லிட்டாடா. எது ஓகே சொல்லிட்டாரா? லட்சணம் ஓகே சொல்லிட்டாடா. மேட்ச்டா. சரி, எப்போ ட்ரீட்? ட்ரீட்டா? இன்னைக்கு ஏதோ காலேஜ் டூர் ஹைதராபாத் போயிருக்கலாம். எங்க? ஹைதராபாத்டா. அதனால நான் நாளைக்கு வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. சந்தோஷமான காலங்கள் ரொம்ப வேகமாக ஓடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் காதலும் என்னை விட்டு ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. டே ஆனந்த், இங்கே பாடுறா, ஹைதராபாத்தில் ஏதோ பாம்பு பிளாஸ்டாண்டா.
என்னாச்சு? ஹைதராபாத்ல ஏதோ பாம் பிளாஸ்டா. ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் மாலை 7 மணி அளவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் தில்சுக் நகர் பகுதியில் உள்ள கொனார்க் திரையரங்கம் மற்றும் பேருந்து நிலையம் அருகே குண்டு வெடிப்புகள் நடைபெற்றன. மாலை 7 மணி 1 நிமிடத்தின் போது முதல் குண்டு வெடித்தது. 7:05க்கு இரண்டாவது குண்டும், அடுத்த 15வது நிமிடத்தில் 3வது குண்டும் வெடித்தது. இவற்றில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்னைக்கு நடந்த ஹைதராபாத் குண்டு வெடிப்புல என் ஆனந்தியும் என் காதலும் ஒத்து போயிடுச்சு. முக்கியமான ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னேன்னு அது வேற யாரும் இல்லை, அந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணமான தீவிரவாதியை தான். 1 மாசத்துக்கு அப்புறம் நானா விருப்பப்பட்டு மனசுல நிறைய கேள்விகளோட அந்த தீவிரவாதியை பார்க்க போறேன். இந்த இடம் போதுமா சார்? போதும் போதும். கொஞ்சம் லாக்கர் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் தேவையில்ல சார், நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் புதிய விடியல் பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன். வணக்கம். பரவாயில்ல, நாட்டில் மரியாதை தெரிஞ்ச மக்களும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. கொஞ்சம் பேர் இருக்கும். ஆரம்பிக்கலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா என்ன? உன் கண்ணீரில் பிறந்து மற்றவன் கண்ணீரில் முடிகிறதா வாழ்க்கை. அப்போ யாருமே சிரிச்சிட்டு இருக்கக்கூடாதா? எல்லாரும் கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை, உங்கள் சிரிப்புக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துறோம். ஆனால் உங்களால் நாங்கள் தான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். எங்கே யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாமல், எங்கே வெடிக்கும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் இந்த சமுதாயத்துக்காக, உங்களுக்காக. யாரோ சிலர் தண்டிக்கிறதுக்கு எங்களை மாதிரி அப்பாவி மக்களை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க? ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்க தோல் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு சரி பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான். உங்கள் பேச்சில் இன்னும் அர்த்தமே இல்லை. அர்த்தத்தை புரிய வைக்கல, எங்கள் ஆவேசத்தை பதிய வைக்கிறோம். இவ்வளோ செஞ்சு உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தீவிரவாதிங்கிற பட்டம் தான் கிடைச்சிச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நாங்கள் தீவிரவாதிங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போராளிங்க. அது உனக்கு புரியாது. எது புரியாது? அன்பு, பாசம், வலி, காதல், இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கே மாட்டேன். ஆனந்தி போயிட்டா. அவ என் ஆனந்தத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா. எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களால நீங்கள் ஹைதராபாத்தில் செஞ்ச கொடுமையான. உங்கள் ஆனந்திக்காக நான் வருத்தப்படுறேன். யாருக்கு வேணும் அவங்க வருத்தம்லாம்? இதே மாதிரி எத்தனை உயிர் போயிருக்கோம், அவங்களுக்குலாம் என்ன பதில்? நீ ஒன்றை மட்டும்தான் பார்க்குற, நாங்களும் மனுஷங்க தான். பிறக்கும் போதே யாரும் தீவிரவாதியை பிறக்கிறது இல்லை, இந்த சமுதாயம் தான் அப்படி மாற்றுறது. நீ ஒரு நாளாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்கியா?
யாரை கேட்டாலும் இந்த சமுதாயங்கிறீங்களே, அப்படி என்ன நடந்துச்சு? அது உனக்கு சொன்னா புரியாது. ஏன் நீ கூட ஒரு போராளியா வரல, காரணம் ஆனந்தியா கூட இருக்கல. என்னையும் உங்க வழிக்கு வர வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது எப்படி முடியும்? நம்ம மக்களையே கொல்றதுக்காக காட்டி கொடுக்குற கூட்டத்தில் பிறந்த உன்னை எப்படி திருத்த முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. உங்க சட்டமும் சர்க்காரும் எங்களுக்கும் எங்க கொள்கைக்கும் விடுதலையும் தனி சுதந்திரமும் கொடுக்கணும். அப்படி அதெல்லாம் நடக்கலைன்னா அது வரைக்கும் எங்க புனித போர் தொடரும். ஏன் போர்னு சொல்லிட்டு சாவடிக்கிறீங்க? பாவம் மக்கள்லாம் ஏற்கனவே ஊழல்னு சொல்லிட்டு பாதி பேர் அழிஞ்சிட்டாங்க. இதில் வெளிநாட்டில் போய் வாழலான்னு பார்த்தா அங்கேயும் வாழ விட மாட்டாங்க. மீதி வேற நீங்களே சாவடிச்சிடுறீங்க. கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் மிருகமாகவே மாறிட்டீங்க. உங்களை திருத்தவே முடியாதா? தீவிரவாதம் தீரா விவாதமாக மாறிடுச்சு.